Good evening, children. Fifth standard science. நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் வந்துட்டு அனிமல்ஸ் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு அதுல நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறது தான். ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறது சிவப்பு தரவு புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதுக்கு முன்னாடி அழியக்கூடிய விலங்குகள் என்னென்ன, பால் பண்ணை, பறவை பண்ணை, இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் எல்லாமே பார்த்தோம். நீங்களும் உடனுக்குடன் அது எல்லாமே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தேனீ வளர்ப்புனா எவ்வாறு, இறால் வளர்ப்பு எவ்வாறு, இயற்கை உரங்கள் எவ்வாறு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? சோ இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஒரு விஷயம் விலங்குகள்ல இனப்பெருக்கத்துல நம்ம ஒவ்வொரு வகையான இனப்பெருக்கம் அது எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? அண்ட் தென் நம்ம உயிரியல் எவ்வாறு நமக்கு உயிரிகளாகப்பட்டது அழியக்கூடிய நிலையில் இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அந்த அழியக்கூடிய நிலைக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கறது தான் இது சிவப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிறது. அழியும் நிலையில் உள்ள தாவரம் மற்றும் விலங்குகள் குறித்த ஒரு தகவல். சரிங்களா? அதுதான் இந்த ஒரு புக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய தலைவர், ஒரு பேட்ரியாட்டிக் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்துல ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து நமக்கு வந்துட்டு இந்திய போராட்டத்திற்காக பாடுபட்ட ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? சோ இவரை பத்தின ஒரு தகவல் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இவர் வந்து அதை எதிர்த்து ஒரு 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? 1900 போனது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 18ஆம் நூற்றாண்டு. தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு நாயக்கர் இனத்தில் பிறந்தவர். இவர் வந்துட்டு சோழ நாடு, பாண்டிய நாடு எல்லா இடத்துலயுமே இவங்க வந்துட்டு இருந்தார். சரிங்களா? சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். நம்ம எல்லார பத்தியும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாரோ ஒரு தலைவர் பத்தி டெய்லியுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ சேர, சோழ, பாண்டியர்கள் எல்லார் மீதையும் நம்ம என்னது தாக்குதல் நடத்தி தான் என்ன பண்ணிருக்காங்க, ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம நாட்டை கைப்பற்றி நம்மள அடிமையாக மாத்தி இருந்தாங்க இல்லைங்களா? இவங்க சோ எதனால நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் சொன்னா, நமக்குள்ளார இருந்த ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸை பயன்படுத்தி அவங்களுடைய ரூலிங்ஸும் அவர்களுடைய மேஜர் பார்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மள என்ன பண்ணினாங்க, அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட அவங்களும் அவ்வளோ எளிதாக நம்மளுடைய நாட்டு மன்னர்கள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ரொம்ப மிகச்சிறந்த போராட்ட வீரர்களா தான் இருந்திருக்காங்க. அதனால எவ்வளவு ஆண்டுகள் அவரால் போராடி நம்மள வந்து தக்க வச்சுக்க முடியுமோ அது வரைக்கும் போராடினாங்க. சோ அப்ப சேர நாடு, சோழ நாடுலாம் சொல்றோம்ல, பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இடிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசாக தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த நம் நாட்டை வந்து கைப்பற்றியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் நம்ம நாட்டுல அப்படின்னு சொன்னா பாலகங்காதர திலகர் சொல்லலாம். அண்ட் தென் பாரதியார், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் நம்ம வந்துட்டு இந்த இந்திய போராட்டத்திற்காக ஒவ்வொருத்தருமே போராடிதான் இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. சுதந்திரம் என்பது என்னது, நம்மளுடைய ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறது. சோ இந்த சுதந்திரம்ங்கிறத, கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம அமைதியாக பாதுகாக்கணும், அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள். சரிங்களா? சோ என்ன தகவல், ஒரு 1 or 2 minutes தான் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். யாரோ ஒரு தலைவர்கள், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த தலைவர் நாங்க சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸை நோட் பண்ணுங்க. ஆர் அதர்வைஸ் இன்னும் நம்ம நிறைய தகவல்கள் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன் இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி பெயர் வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் வந்து இருக்கலாம். இவர் வந்துட்டு வீரபாண்டியபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்துட்டு ரூல் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து அந்த மாதிரி பேர் வந்திருக்கும். ஸோ ஜெகவீர பாண்டியனுக்கு அப்புறமாக இவர் வந்து கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி அவர் மக்களால் ஒரு சிறப்பான பெயராக இவர் வந்து வந்து அழைச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களுமே என்னது, நான் இப்போ யாரை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ நீங்களும் அவங்கள பத்தி இன்னும் நிறைய நம்ம வந்துட்டு
தகவல்கள் சேகரிச்சு நோட்டா நீங்க மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு பாடத்துல சிவப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிற தகவல். ஸோ சிவப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிறதும் நமக்கு எதை பத்தின ஒரு தகவல்கள் அப்படின்னு கேட்டா நமக்கு அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள், தாவரங்கள். சோ எந்த விலங்குகள்லாம் நமக்கு வந்துட்டு அழியக்கூடிய நிலையில இருக்காங்க, அதே போல தாவரங்கள், விலங்குகளும் ஆகட்டும் தாவரங்கள் ஆகட்டும், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா, ஒருத்தர் வீட்டுல ஒருத்தங்க குழந்தைங்க பிறந்ததுன்னு சொன்னா பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். நம்ம பதிவு செய்து கவர்மெண்ட்ல எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுக்கணும். அதே போல யாரோ ஒருத்தர் காலமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் நம்ம டெத் சர்டிபிகேட், எங்கள் வீட்டுல இந்த மாதிரி எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தரை இந்த மாதிரி நாங்க இழந்துட்டோம், ஸோ ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காகட்டும் மற்ற பிற சில விஷயங்களுக்காகவும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பாப்புலேஷன்ஸ் கவுண்ட் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம இந்த தகவல் எல்லாமே கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பர்த் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னா என்ன வேணும், நமக்கு பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வேணும். அது போலவே இந்த டேட்டா புக் அப்படிங்கிற புக்ல நமக்கு என்ன மாதிரியான தகவல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகத்துல ரெக்கார்டிங் ஆஃப் ரேர் அண்ட் என்டாஞ்சர்டு ஸ்பீசியஸ்னுடைய அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் இதனுடைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நம்ம அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு தாவரமோ அல்லது விலங்குகளோ அதை பத்தின தகவல்கள் இந்த புத்தகத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரியான செடிகள், இந்த விலங்குகள் எந்த மாதிரி இருக்கு, நமக்கு அழியக்கூடிய நிலையில் இருக்கு அப்படிங்கறத இந்த புத்தகத்துல என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணி வைப்பாங்க. இந்த புத்தகம் என்பது நமக்கு IUCN அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலம் நமக்கு பாதுகாப்பு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இதனுடைய யூசேஜஸ், வாட் ஆர் த யூசேஜ் ஆஃப் தட் ரெட் டேட்டா புக், இதனுடைய பயன்கள் என்னென்ன. ஒரு புத்தகம் ஒன்று மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம டெய்லி டைரி எழுதணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டைரி மீன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன படிச்சுட்டு வரணும், என்ன எழுதிட்டு வரணும், டாஸ்க் இன்னைக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்றோம்னா அதுல என்ன பயன் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹோம்ஒர்க் நோட்னா ஹோம்ஒர்க் எழுதியிருப்போம், கிளாஸ் ஒர்க் நோட்னா கிளாஸ் ஒர்க் டீட்டெயில்ஸ், அந்த புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ், டிராயிங்ஸ், சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ரெட் டேட்டா புக்கினுடைய யூசேஜஸ் என்ன, இட் ஹெல்ப்ஸ் டு எவாலுவேட் த பாப்புலேஷன் ஆஃப் பர்டிகுலர் ஸ்பீசியஸ். ஒரு எந்த வகையான இனம், இப்போ ஒரு வகையான புலிகள், மான்கள் அப்படின்னு சொன்னா அதனுடைய இனம் எங்க இருக்கு, எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீசியஸ் அப்படின்னு சொன்னா என்னது, விலங்கினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விலங்கினங்களை பத்தின ஒரு பாப்புலேஷன், அதனுடைய எண்ணிக்கை என்ன பண்றோம், எவாலுவேட் பண்றோம். நாம் தெரிந்து கொள்வதற்காக பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டேட்டா கிவன் திஸ் புக் கேன் பி யூஸ்ட் அட் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுல இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே உலக அளவுல சரியான ஒரு எண்ணிக்கையிலையும் இதுலதான் நமக்கு இருக்கணுமே தவிர, இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்னு சொன்னா தகவல் அப்படின்னு சொல்லுவோம். குளோபல் லெவல், உலக அளவுல சரியான எண்ணிக்கையில இருக்கணும் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல இந்த வகையான ஒரு அணிகளினுடைய எண்ணிக்கை, ஸ்குவரல் சொல்லுவோம் இல்லையா, அணில்கள், அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அது வேர்ல்டு லெவல்லையும் கரெக்டா இருக்கணும். அது நம்ம ஒரு சாதாரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்காது. ஸோ நம்ம இந்த ஒரு அழியும் நிலையில இருக்கக்கூடிய தாவரம் அல்லது விலங்குகள் இந்த புத்தகத்துல நம்ம நோட் பண்றோம்னு சொன்னா தட் இஸ் ரைட், அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் ஸ்பீசியஸ், நமக்கு வந்துட்டு
எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு அழியும் நிலையில இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், அது இட் இஸ் இன் டேஞ்சரஸ் கண்டிஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை வந்து சீக்கிரமா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது. The risk of the species become extinct in esteem. ஸோ எப்படி இருக்கு நமக்கு எக்ஸ்டிங்ஸான கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்டிங்க்னா அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அது உடனடியாக நமக்கு அரசாங்கத்திற்கு தெரிவித்து அதனை பாதுகாப்பதற்குண்டான அடுத்த முயற்சிங்கிறது எடுப்பாங்க. provides the necessary guidelines to the implement of protection. நம்ம அந்த உயிரினங்கள் பாதுகாப்பதற்காக எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதைக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான். பிகாஸ் இந்த இப்போ இதுக்கு உண்டானது இந்த அனிமல்ஸ் அழியக்கூடிய நிலையில இருக்கு, தாவரங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது, அதுல 4-5 டிவிஷன்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவிஷன் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நமக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னா கைட்லைன்ஸ், நம்மள அவங்க சரியான முறையில எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வழிநடத்தி செல்லக்கூடிய நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய இன்னொரு சிறப்பம்சம். இதுல பலவிதமான ஒரு வண்ணங்கள்லயும் இருக்கு, சரியான விதவிதமான கலர்ல இருக்கு பாருங்க. இதுதான் ரெட் டேட்டா புக். ரெட் டேட்டா புக்னா அது ரெட் கலர்ல தான் இருக்கும். பட் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது எக்ஸ்டிங்க்ட், நம்ம வந்துட்டு அழியக்கூடிய ரொம்ப அபாயகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உடல்நிலை சரியாதவங்க அப்படின்னு சொன்னா ஐசியும் வாங்க. அதையும் தாண்டி இப்ப சாதாரண ஐசியூ இல்லாம ரொம்ப எமர்ஜென்சியா உங்களுக்கு இமீடியட்டா அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரியான நிலையில இருக்கவங்க, அந்த மாதிரி இது எக்ஸ்டிங் இன் த வைல்டு அனிமல்ஸ்ல இதுவும் அழியக்கூடிய தருவாயில. கிரிட்டிக்கலி என்டாஞ்ச்டு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இதை அழியக்கூடிய நிலையில் இருக்கு, ஓரளவுக்கு எண்ணிக்கையில குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு ஒவ்வொரு தகவல்கள். பயப்படக்கூடிய நிலையில் நியர் ரிட்டர்ன் அண்ட் லீஸ்ட் கன்சர்ன், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருக்கக்கூடியது, டேட்டா நம்மளால சரியா சொல்ல முடியல, நாட் எவாலுவேட்டட், இதை பத்தின எந்த தகவலுமே இல்லை. இப்படி ஒவ்வொரு வகையான வண்ணங்கள்ல அந்த புத்தகங்கள்ல இருக்குன்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய நாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த விலங்கோ தாவரமோ எந்த கேட்டகரியில வருதோ அந்த கேட்டகரியில அந்த பேஜஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அதை பத்தின ஒரு டீடைல்ஸ ரெஜிஸ்டர் பண்ணணும். இட் வில் பி யூஸ் டு எக்ஸ்டிங். நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதற்காக கன்சர்வேஷனுக்காக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகவல். ஒரு குறிப்பிட்ட மருந்து வகை மூலிகைகள் இருக்குன்னு சொன்னா அந்த மருத்துவ குணம் கொண்ட தாவர வகைகள் குறைஞ்சுக்கிட்டே வருது, இது ஆனா ரொம்ப முக்கியமானது நம்முடைய மனிதர்களுக்காக இந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிக அரிய மருந்து, அது இந்த மாதிரியான ஏரியால நிறைய இருந்தது ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம அந்த மாதிரி தகவல்களை இதுல என்ன பண்ணலாம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் பூச்சிகளாகட்டும் அல்லது பெரிய நமக்கு விலங்கினங்களாகட்டும் எதா இருந்தாலுமே இதுல நம்ம அந்த தகவல்களை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த விலங்கையோ தாவரங்களையோ நாம் பாதுகாப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முயற்சி தகவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வாட் இஸ் ரெட் டேட்டா புக்னா, அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தாவரத்தினுடைய விலங்குகளுடைய தகவல்கள் குறிப்பிட்ட முறையில சரியான முறையில அதுல தகவல்கள் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த புத்தகத்தை தான் சிவப்பு தரவு புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல். கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ், ஹவு டு கன்சர்வ், எப்படி நம்ம வந்துட்டு விலங்குகளை பாதுகாக்கணும், அழியறதுன்னு சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும். சரி, அழியக்கூடிய நிலையில இருக்கு, நான் அதை வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்க முடியுமா, கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா, அப்படின்னு சொன்னா எந்த நடவடிக்கைகள் எடுத்து நாம் அதை பாதுகாக்கிறோம், விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை. சோ உயிரிகள் அப்படிங்கிறது பல்வகையான ஒரு உயிரி தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே நம்மள இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது ரொம்ப மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடியதெல்லாம் நம்மளால சாதாரண கண்களால் பார்க்க முடியாத ஒரு உயிரினங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம எப்படி இருக்கு, அழியக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அதை நம்ம கரெக்டா என்ன பண்ண முடியும்,
முயற்சி எடுத்தால் அதை நம்மால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடியது. பாதுகாப்பு என்பது அது உணவிற்காக கஷ்டப்பட்டு அழிகிறதா, இருப்பிடத்திற்காக கஷ்டப்பட்டு அழிகிறதா, நம்முடைய வேட்டையாடுதல் தன்மை, நம்முடைய நடவடிக்கைகள்னால அது அழிகிறதா என்ன அப்படிங்கிறத கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணி இயற்கை வளம் வனவிலங்குகளை பாதுகாக்கக்கூடிய மெயினானது யாரினுடைய பொறுப்பு? ஆஸ் அ ஹியூமன், மனிதர்களாகிய நாம் தான் இவங்களை பாதுகாக்க முடியும். விலங்குகள் தன்னைத்தானே பாதுகாக்கும். ஆனா இப்படி இயற்கை சூழலாலேயோ நம்முடைய தவறுதலான செய்கைகளாலேயோ அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு அழியிற நிலையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா மனிதர்களாகிய நாம் தான் என்ன பண்ணணும், அவர்களை சரியான முறையில் நம்ம அவங்கள பாதுகாத்து அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய இனப்பெருக்கத்தை அதிகரிச்சு நம்ம அவங்கள மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் அதற்குண்டான முயற்சிகள் தான் எடுத்திருக்காங்க. தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள் அப்படிங்கறத எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு இப்போ வந்துட்டு வீடுகளே இல்ல, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெள்ளம் வந்து எங்க ஏரியா முழுவதுமே அழிஞ்செடுத்து நாங்க வந்து டவுன்வர்ட் ஏரியாஸ்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஏதோ ஒரு மேடான பகுதியில வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, ஸோ அங்க போகலாம், இப்போதைக்கு நீங்க ஒரு மண்டபத்திலேயோ ஏதோ ஒரு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல தங்குங்க, புயல் வெள்ளம் காற்று என்னுடைய பகுதி, எனக்கு என்னுடைய வீடு என்னுடைய சேஃப்டிக்கு சரி வராது, சுனாமி வருது, வெள்ளம் வருது, புயல் வருதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம கவர்மெண்ட் வில் டேக் அவர் ப்ரொடெக்ஷன். ஸோ என்ன பண்ணுவாங்க, தண்ணி நிறைய வந்துருச்சுன்னா நீங்க டிவில எல்லாம் பார்த்துருக்கீங்க, வெள்ளம் வந்துருச்சுன்னா அதற்கு சரியான முறையில நடவடிக்கை எடுத்து போட்ல வந்து அவங்கள பாதுகாத்து கொண்டு போய் ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துல அவங்களை தங்க வச்சு உயிருக்கு ஆபத்து இல்லாம பண்ணுவாங்க. உடைமைகள் போயிடுத்துன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, பட் உங்களை சேஃப்டி பண்றோம் பண்ணுவாங்க. அப்ப அது போல இந்த விலங்குகள் அழியக்கூடிய நிலையில இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு தகுந்த ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். சோ அதுதான் நேஷனல் பார்க், சோ தேசிய பூங்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதுதான் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ரெண்டும் விதமா நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு பிளேஸ், அவங்க சிங்கம் புலி கரடியே வீட்டுக்குள்ள இருந்து நம்மளால பாதுகாக்க முடியாது, அவர்கள் சரியான ஒரு அமைப்பை உருவாக்கி நம்ம என்ன பண்ணணும், அவங்கள பாதுகாக்கணும். அப்போ இந்தியாவில் நமக்கு 73 நேஷனல் பார்க் அப்படிங்கிறது, தேசிய பூங்காக்கள். தேசிய பூங்காக்கள் என்பது இந்த மாதிரி விலங்குகளை நம்ம என்ன பண்றோம், பாதுகாத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். தேசிய பூங்காங்கிறது வன உயிரிகளினுடைய நலனை பாதுகாப்பதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்முடைய தேவைகளுக்காக என்ன பண்ணலாம், காடுகள், கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி எதுவுமே அங்க அலௌடு கிடையாது. ஸோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பூங்காக்கள்ல யாரெல்லாம் நம்ம போகலாம், என்ன செயல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் பார்க் அப்படிங்கிறதும் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படிங்கிறதும் என்டையர்லி டிஃபர். ரெண்டுக்கும் நமக்கு வந்து என்னது மாறுபாடு இருக்கு. சோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் நம்ம போக முடியாது அப்படின்னு சொன்னா ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அவங்க தான் அலோவ் பண்ணலாம். வந்துட்டு வனத்துறையினர் சரியான முறையில யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணணுமே தவிர நாம போயிட்டு என் ஆடு மாடு புல்லு நிறைய வளர்த்து வச்சிருக்க, என் வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் போய் இது சாப்பிட்டு வருமானா சாப்பிடாது. அதே போல நாங்க வந்து விவசாயம் பண்ணலாமான்னா கண்டிப்பா அதுவும் பண்ண முடியாது. சோ கல்டிவேஷன் அப்படிங்கிறதும் கிடையாது. விவசாயத்திற்கு அங்கு என்ன கிடையாது, நமக்கு அனுமதி கிடையாது. தனி மனிதனின் எந்த ஒரு வேலைகளுக்கும் அங்க நமக்கு பர்மிஷன் கிடையாது. சரிங்களா, சோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பிரைவேட் ஆஃப் ஓனர்ஷிப் ரைட்ஸ் இஸ் நாட் அலவுட் இன் திஸ் ஏரியா. ஸோ நேஷனல் பார்க் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100ல இருந்து 500 சதுர கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன, இந்த அளவுக்கு நம்மளால இருக்க ஒரு ஏரியால என்ன பண்ணலாம், அதை மெயின்டைன் பண்ணலாம்.
ஸ்கொயர் கிலோமீட்டர். 100 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல நேஷனல் பார்க் அப்படிங்கிறத நம்மால உருவாக்க முடியும். சரிங்களா? சோ இப்போ தேசிய பூங்காக்கள் என்பது யாருக்காக அமைச்சது? வைல்ட் அனிமல்ஸ், என்டாஞ்சர்டு வைல்ட் அனிமல்ஸ கன்சர்வ் பண்ணணும், அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாப்பதற்காக அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏரியா, ஒரு லேண்ட் ஏரியா அப்படிங்கிறது தான் நம்ம நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்றோம். அவங்கள யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னா, காடுகளை வளர்க்கறதோ, கால்நடை வளர்க்கறதோ அல்லது விவசாயம் பண்றதோ இது எதுவுமே அனுமதி கிடையாது. இந்த தனி ஒரு மனிதனால் அங்க எதுவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த இடத்துல ஃபுல்லுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் அலோவ் பண்ண மாட்டோம். அதனுடைய ஏரியா அளவு 100 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய என்னென்ன நேஷனல் பார்க் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 73 நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜிம் கார்பெட் அண்ட் தென் கிர் ஃபாரஸ்ட், கசிரங்கா, சுந்தர்பான் அண்ட் தென் கன்ஹா, இந்த மாதிரி நிறைய நேஷனல் பார்க் நம்முடைய நாட்டில் இருக்கு. அது ஒவ்வொன்றை பத்தியும் தனித்தனியா நம்ம இப்ப இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு நேஷனல் பார்க் அப்படின்னு சொன்னா என்ன, அது எதற்காக நம்ம உருவாக்கி இருக்கோம், என்ன அதனுடைய பயன் அப்படிங்கிறது இப்போ தனித்தனியாக என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கோ அதை பத்தி நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். Jim Corbett National Park. So it is located closely in Uttarakhand. எந்த மாநிலத்துல இருக்கு? உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க் தான் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. யாருக்காக உருவாக்கப்பட்டது? எஸ், டைகர்ஸ். இங்க புலிகள் அழியும் நிலையில் இருக்கக்கூடியது, புலிகளுக்காக நமக்கு அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேசிய பூங்கா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. வேற என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இதுல இருக்கும்னா, டீர், லியோபார்ட், ரெட் ஃபாக்ஸ், பிளாக் பியர் அண்ட் ஸ்லாட் பியர். சோ வேறு சில வகையான விலங்குகளும் இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? சோ ஜிம் கார்பெட் தேசிய பூங்காங்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்துல நைனிடால் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கிறது நமக்கு புலிகள் மட்டும்தான். மான், சிறுத்தை, நரி, கரடி, இந்த மாதிரி பல வகையான ஒரு சில வகையான குரங்குகள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். சோ இதுதான் ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாநிலத்துல இருக்கு, மெயினா யார் அங்க ஹீரோவா இருக்காங்க, ஒவ்வொரு பார்க்லயும் நம்ம தனியா இதை மட்டும் என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு இதா நம்ம டைட்டில். ஜிம் கார்பெட்டுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது கிர் ஃபாரஸ்ட். கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க். ஜிம் கார்பெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அடுத்தது நம்ம கிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இட் இஸ் லொகேட்டட் இன் குஜராத். குஜராத் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான் கிர் ஃபாரஸ்ட் சொல்லலாம். இங்க இருக்கிறது ஏசியாட்டிக் லைன்ஸ், ஆசிய சிங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதற்காக அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்களுடைய வாழிடத்திற்காக அமைக்கப்பட்டதுதான். வேறு என்னென்ன விலங்குகள் இருக்கும் அப்படின்னு கேட்டா, சிங்காரா, சிட்டால் அண்ட் தென் வைல்ட் பியர் அண்ட் தென் எல்லாமே காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விலங்குகள் தான் இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு வீட்டு விலங்குகள்லாம் எதுவுமே அங்க பார்க்க முடியாது. கரடி, சிறுத்தை அண்ட் தென் நம்ம காண்டா மிருகம், இந்த மாதிரி ஒற்றை கொம்பு காண்டா மிருகம், இரட்டை கொம்பு, அதுலயுமே பல வகையான நமக்கு கொம்புகள், ஹான்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள் தான் நம்ம இங்க பார்க்கலாம். சோ கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது குஜராத்ல இருக்கக்கூடியது. இயற்கை வாழிடத்திலேயே இருக்கும். இங்க சாம்பர்மான், சிங்காரா சிறுமான், புள்ளிமான், காட்டுப்பன்றி, கருப்பு முதல்வா, இந்த மாதிரி பல வகையான விலங்குகள் இங்க இருக்கும். மெயினா நம்ம பார்க்கக்கூடியது ஏசியாட்டிக் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிய சிங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு உண்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்னு கசிரங்கா நேஷனல் பார்க்.
கசிரங்கா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னு கேட்டா ரெனோசரஸ், மெயினா நம்ம பாக்குறது ரெனோசரஸ், டைகர், எலபண்ட், டீர், இது எல்லாமே இருக்கும். இங்க பியர், லியோபேட் அப்படின்லாமும் இருக்கும். அண்ட் தென் ஃபேமஸா இருக்கக்கூடியது ஹான் ரினோ அப்படிங்கிறது தான். ஸோ இங்க என்ன வகையான விலங்குகள்லாம் இருக்கும் நமக்கு வந்துட்டு கசிரங்கா வனவிலங்கு தேசிய பூங்கால இருக்கக்கூடியது காண்டாமிருகம், புலி, யானை, காட்டெருமை, இந்த மாதிரியான விலங்குகள், கரடி, சிறுத்தை, அந்த விலங்குகளும் இருக்கும். நமக்கு இதுல ஸ்பெஷல்னு கேட்டா நம்ம பாக்குறது சிங்கிள்ஹார்ன் ரெனோசரஸ், ரெனோசரஸிற்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான் இந்த கசிரங்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுந்தர்பான் நேஷனல் பார்க். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன டைட்டில், நம்ம ரெட் டேட்டா புக் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன ஹெட்டிங், நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. நேஷனல் பார்க் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு தனிப்பட்ட நிலப்பரப்புல உருவாக்கி அந்த வனவிலங்குகளை நம்ம கன்சர்வ் பண்ணணும்னு. ஸோ 73 நேஷனல் ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். ஒன்னு நேஷனல் பார்க், அனதர் ஒன் இஸ் வைல்ட் சாங்சுரிஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னு பிரிக்கலாம். அதுல நேஷனல் பார்க்ல 73 நம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பாக்குறோம். அதுல ஸ்பெஷலா ஒரு தேசிய பூங்கால என்னென்ன எந்தெந்த மாநிலத்துல இருக்கு, அதனுடைய பெயர்கள் என்ன, எதற்கு அது வந்து சிறப்பானது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இதுல பாக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் லெசனுக்கு நம்ம மூவ் ஆகலாம். எதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், என்டாஞ்சர்ட் அனிமல்ஸ் இல்லைங்களா, அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள் பற்றின தகவல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ இப்போ அழியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது என்ன வகையான விலங்குகள் அப்படிங்கிறத நம்ம இதுல சூஸ் பண்ணலாம். சோ இப்போ ஒரு வகையான விலங்குகள் நமக்கு என்ன ஆகுது, அழியக்கூடிய நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ எந்தெந்த விலங்குகள் அப்படிங்கிறத நம்ம இதுல சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க, டாக் அண்ட் தென் ஹாம்ஸ்டர், கிரீன் டர்ட்டில், கேங்க்ரூ. சோ இதுல அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது கிரீன் டர்ட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுதான் சரிங்களா. டர்ட்டில் வகையில இருக்கிறது தான் நமக்கு அழியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் போல்பியர், என்டாஞ்சர்டு. எந்த இடத்துல எதுக்காக, டீஃபாரஸ்டேஷன், குளோபல் வார்மிங், ஹண்டிங். கண்டிப்பாக இது குளோபல் வார்மிங்கால தான், டீஃபாரஸ்டேஷனாலேயோ ஹண்டிங்காலேயோ கடலில் இருக்கக்கூடிய விலங்கு அழியக்கூடிய நிலைமையில் இருக்காது. எலபன்ட்ஸ் ஆர் கில்டு பிகாஸ் ஆஃப் தர், எந்த ஒரு பகுதிக்காக நம்ம ஹண்டிங் பண்றோம், வாலா, காதா, ஸ்கின்னா, டஸ்கா, டஸ்க்னா தந்தம், யானையினுடைய தந்தம் தான் விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இந்த பகுதிக்காகலாம் நம்ம இதை வந்து வேட்டையாட மாட்டோம். டஸ்க் தந்தத்திற்காக தான் என்ன பண்ணுவோம், இதை நம்ம வந்துட்டு ஃபுல்லா வேட்டையாடுவோம். சோ அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ இந்த இதுல நம்ம பாக்குறது ஒரங்குட்டான்ஸ் லிவ் இன், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டா பீச்லயா, சீலையா, அண்ட் தென் ரெயின் ஃபாரஸ்ட்லயா, டெசர்ட்லயா. anyone want to interest to tell the answer means you also participate in this activity students. நீங்களும் இதுல ஏதாவது சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா டைப் பண்ணலாம் சரிங்களா. சோ இது வந்துட்டு ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஏரியால தான் இந்த ஒராங்குட்டான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விலங்காகப்பட்டது இருக்கும். ஒராங்குட்டான்ஸ் ஆர் டேஞ்சர் பிகாஸ், எதுக்காக, எதனால அது வந்துட்டு பாவம் என்டாஞ்சர் கண்டிஷன்ல இருக்கு, டேஞ்சரான கண்டிஷன்ல கட் டவுன் ட்ரீஸ், பர்ன் ஃபாரஸ்ட், டெஸ்ட்ராய் தர் ஹாபிட்டட்ஸ், ஆல் த கரெக்ட், எல்லாமே சரியான பதில் தான். மரங்களை வெட்டுறதுனாலையும் காடுகளை அழிக்கிறதுனாலையும் அதனுடைய வாழிடம் பாதிக்கிறதுனால எல்லா வகையிலையும் தான் பாவம் அது அழியக்கூடிய நிலைமையில் அது இருக்கு. த பீப்புள், த கிரீன் டர்ட்டில் ஷெல் டூ, எதற்காக நம்ம இதை வந்துட்டு சாப்பிடுவதற்காகவா அல்லது அதுல இருந்து ஏதாவது அதனுடைய ஓட நம்ம வந்து எதுக்காக ஷெல்ல நம்ம வந்துட்டு பயன்படுத்துறோம்னு சொன்னா பொருள் தயாரிக்கவா இல்ல சமைக்கவானா, அதனுடைய ஓட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம், பொருள்கள் தான் நாம் தயாரிக்கிறோம் சரிங்களா. அண்ட் தென் பீப்புள் ஈட் த டர்ட்டில்ஸ், எக்ஸா, மீட்ஸா அல்லது ரெண்டா. சோ டர்ட்டில்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா ரெண்டிற்காகவும் தான் அதை நம்ம என்ன பண்றோம், உணவாக நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். த வாக்யூட்டா ஹாஸ் லெஸ் தென், எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்ப என்டாஞ்சர்டு சொன்னோம்ல, அந்த புத்தகத்துல எவ்வளவு எண்ணிக்கை ஒன்னொன்னும் இருக்கு, எவ்வளவு அழிஞ்சிட்டு இருக்குங்கிற தகவலும் இருக்கு. 100, 1000 இருக்கா, 100 இருக்கா, 10க்கும் குறைவாக இருக்கா அல்லது 500 இருக்கான்னு கேட்டா 10க்கும் குறைவான நம்பர் மட்டும்தான் இந்த ஒரு அனிமல் ஆகப்பட்டது இருக்கு. சோ கண்டிப்பா அதை என்ன பண்ணணும், நம்ம பாதுகாப்பு
பாதுகாக்கணும். சைபேரியன் டைகர் என்டேஞ்சர்ட் பிகாஸ் ஆஃப் prey depletion, human life conflict, habit of loss, எல்லா வகைக்காகவும் தான் என்ன பண்ணிருக்கு இந்த ஒரு புலி என்பது கண்டிப்பாக அழியக்கூடிய நிலையில் நமக்கு இருக்கு. ப்ளூ வேல் ஃபிஷ் ஆர் மேமல்ஸ்னா இது வந்து என்னன்னு கேட்டா ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு விலங்கு தான். சரிங்களா? சோ இப்ப நம்ம என்ன இந்த ஆக்டிவிட்டியில தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா, என்டாஞ்சர்டு ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது என்னென்ன, எதற்காக நம்ம இது வந்து என்டாஞ்சர்டுன்னு சொல்றோம், அழியக்கூடிய நிலையில இருக்குன்னு சொன்னா எந்த அனிமல்ஸ் ஆர் இன் டேஞ்சர் அண்ட் எக்ஸ்டிங்க்ட். இதுல நம்ம கிரீன் டர்ட்டில் அப்படின்னு பார்த்தது, அண்ட் குளோபல் வார்மிங்கால போலார் பியர் அப்படிங்கிறது என்டாஞ்சர் கண்டிஷன்ல இருக்கு. எலிஃபண்டை எதுக்காக நம்ம அழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய டஸ்க் தந்தத்திற்காக. ஒராங்குட்டான் எங்க இருக்கும் கேட்டா ரெயின் ஃபாரஸ்ட் நமக்கு இருக்கும். ஒராங்குட்டான்ஸ் ஆர் இன் டேஞ்சர் பிகாஸ் எதனால அப்படின்னு கேட்டா நம்மளுடைய தவறான வழிமுறைகள், அதற்கு இயற்கை எல்லா காரணங்களாவும் அது வந்து அழியக்கூடிய நிலையில இருக்கு. பீப்புள் யூஸ் கிரீன் டர்ட்டில்ஸ்னா அதனுடைய ஓடுகளை பொருள்கள் தயாரிக்க பயன்படுத்தின்னு இருக்கோம். பீப்புள் ஈட் த டீட்டில்ஸ்னா அதனுடைய முட்டைகள், அதனுடைய இறைச்சி இரண்டையுமே நம்ம உணவா எடுத்துட்டு இருக்கோம். வாக்யூட்டா ஹாஸ் லெஸ் தேன், எத்தனை நம்பர் 10க்கும் குறைவான எண்ணிக்கையில் இந்த விலங்கு அப்படிங்கிறது இருக்கு. சைபேரியன் டைகர் அப்படிங்கிறது எதனாலன்னு கேட்டா எல்லா வகையான தட்பவெப்பநிலை காலநிலை மனிதர்களுடைய செயல்பாட்டினால அது அழியக்கூடிய நிலைமையில இருக்கு. ப்ளூ வேல் ஃபிஷ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேமல் வெரைட்டி, அது ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு விலங்குகள். சரிங்களா? சோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த லெசனோட கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கு, ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எஸ், அடுத்து நம்ம பார்த்தது என்னது, நேஷனல் பார்க் இல்லைங்களா? என்ன தகவல் நம்ம பார்த்தோம் இப்ப? நேஷனல் பார்க் அப்படின்னு சொன்னா எதற்கு உண்டானது அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? சரி, சோ நேஷனல் பார்க் பத்தின ஒரு தகவல் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இதுல பார்க்க போறோம். இந்த ஆக்டிவிட்டியில நம்ம தெரிஞ்சுக்க போறது இப்போ பார்த்த நேஷனல் பார்க் பத்தின டீடைல்ஸ். பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. there is a common idea about the national park, the conservation of wild nature, and then posterity, the natural wonders and land which national park, type of protected area, outdoor recreation, கன்சர்வேஷன் பர்பஸ், சிம்பிள் ஆஃப் நேஷனல் ப்ரைடு. ஒவ்வொரு தகவல் இப்போ நேஷனல் பார்க்னா எந்த மாதிரியான இடம், யார் உருவாக்குறாங்க, என்னென்ன அதுல யாருக்கெல்லாம் நம்ம என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கிறோம், இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ஓப்பன் டு விசிட்டர்ஸ். இன்டர்நேஷனல் யூனியன் மோஸ்ட் நேஷனல் பார்க்கஸ் டிசைன், யார் எப்படி உருவாக்குறாங்க, என்னென்ன பாதுகாப்பிற்காக இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இதுல நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் வண்டர்ஸ் அண்ட் தென் லேண்ட் விச் இஸ் த நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொன்னா எதற்காக நாம் உருவாக்கியிருக்கோம்னா, most national parks are designed to educate the public on the importance of conservation. பாதுகாப்பிற்காக நாம் உருவாக்கினது. type of protected area அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இந்த செகண்ட் ஒன், the International Union of Conservation of Nature has defined the national park. யார் நம்ம வந்துட்டு அதை உருவாக்குறாங்கன்னு சொன்னா நமக்கு வந்து அகில உலக அளவுல என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரியான அமைப்புகள் நம்ம உருவாக்குறதுனால நம்ம இந்த விலங்குகளை நம்மால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட்டோர் ரெக்ரியேஷன் அண்ட் கேம்பிங் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு தான் அடுத்த ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு நேஷனல் பார்க் ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் எதற்காக நமக்கு வந்துட்டு ஓப்பன் டு விசிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அவுட்டோர் ரெக்ரியேஷன் கேம்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சாரி, வெளியிலிருந்து வரக்கூடியவங்க என்னது அங்க வந்துட்டு எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். நேஷனல் பார்க் ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ஓப்பன் டு விசிட்டர்ஸ் அண்ட் தென் ஃபார் கன்சர்வேஷன் பர்பஸ். கன்சர்வேஷன் பர்பஸுக்காக என்னது உருவாக்கியிருக்கோம் நம்ம, நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான் நம்ம கன்சர்வேஷன் பர்பஸுக்காக நாம் உருவாக்கி இருக்கக்கூடியது. ஓகே, சோ சிம்பிள் ஆஃப் நேஷனல் ப்ரைட்னா காமன் ஐடியா அபவுட் த நேஷனல் பார்க். இதை பத்தின ஒரு
சரியான ஒரு ஐடியா. த கன்சர்வேஷன் வைல்ட் நேச்சர் ஆஃப் பாஸ்டரிட்டி ஆக்ட் அஸ் அ சிம்பல் ஆஃப் நேஷனல் ப்ரைடு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், நாமும் சரி அரசாங்கத்திற்கு உதவியாக அவங்க கரெக்டா அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அமைப்பை நம்ம பாதுகாத்து அவங்களுக்கு உண்டான தகவல்ஸ் நம்ம கொடுத்து என்ன பண்ணணும், கரெக்டா அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் நேஷனல் வண்டர்ஸ் லேண்ட்னு சொன்னா அனிமல்ஸ் பார்க்ஸ் ஆர் டிசைன் டைப் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னா இன்டர்நேஷனல் யூனியன் சொல்லலாம். சிம்பல் ஆஃப் நேஷனல் ப்ரைட் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். கன்சர்வேஷன் பர்பஸ் அப்படிங்கிறது எதற்காகன்னு சொன்னா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான் கன்சர்வேஷன் பர்பஸ். அவுட்டோர் விசிட்டேஷன் சொன்னா வெளியில இருக்கவங்க நம்மளால என்ன பண்ண முடியும், கரெக்டா வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு தகவல். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்த ரிலேட்டடா நேஷனல் பார்க் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டீட்டெயில்ஸுக்கு நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அது இருக்கும். இந்த தகவலும் நாம இந்த செஷன்ல லேர்ன் பண்ணின கான்செப்டோட ரிலேட்டடா இருக்கு. நேஷனல் பார்க்கினுடைய யார் வந்து அதை ஃபார்ம் பண்றாங்க, என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளால அங்க உள்ள என்ட்ராக முடியும், எப்படி நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே கன்சர்வேஷன்னா என்ன, யாருக்காக அமைச்சிருக்காங்க, யார் கைட் பண்றாங்க, யார் அதை ரன் பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு தகவல்ஸ்க்கெல்லாம் ரிலேட்டடா தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ டைப் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியா, கன்சர்வேஷன் பர்பஸுக்கு, சிம்பிள் ஆஃப் நேஷனல் ப்ரைடுங்கிறதுக்கும் இதுதான் ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த சாப்டர்ல நம்ம அனிமல்ஸ் அப்படின்னு விலங்குகள்ல நம்ம பார்த்த ரெண்டு கான்செப்ட். ஒன்று ரெட் டேட்டா புக், அனதர் ஒன் இஸ் நேஷனல் பார்க். நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன தகவல் அப்படின்னா, நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ்ல நேஷனல் பார்க் அண்ட் தென் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அப்படிங்கிற ரெண்டு ஹெட்டிங். நேஷனல் பார்க்ல நமக்கு நம்பர் ஆஃப் 73 numbers of national parks are available in India. அதுல ஒரு சில முக்கியமானது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஜிம் கார்பெட் அண்ட் தென் கசிரங்கா அண்ட் கிர் ஃபாரஸ்ட், இந்த 3 பற்றின தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் ஒரு 2 ஆக்டிவிட்டிஸ், இது ரிலேட்டடா நமக்கு என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் நமக்கு என்டாஞ்சர் கண்டிஷன்ல இருக்கு, வாட் இஸ் நேஷனல் பார்க், இந்த ரிலேட்டட் 2 ஆக்டிவிட்டிஸும் லேர்ன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் தேர் எனி டவுட் ரிலேட்டட் திஸ் சாப்டர், யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஆர் அதர்வைஸ் யூ கோ ரீட் தட் போர்ஷன் and we will discuss the remaining chapter in next session. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.